Friends, நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தொட்டீங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். இந்த மூணு ஆப்ஷன்ல ஆல் அப்படிங்கறத செட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த சேனல் வந்து நாங்க ஆரம்பிச்சதுக்கான ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இல்ல ப்ரோக்ராம் வந்து எல்லாமே வந்து தமிழ்ல வந்து எப்படி ஈஸியா லேர்ன் பண்ணணும், எப்படி அவங்க தமிழ்ல டீச் பண்ணுங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நாங்க இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். சோ இப்போ நம்ம எக்ஸல் பத்தி பார்க்க போறோம். ஓகே, எக்ஸல்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஸ்ப்ரெட்ஷீட் ஆஃப் குரூப் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லுவாங்க. அது வந்து டிஃபரெண்ட் ஓஎஸ்ல வந்து ரன் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ் நமக்கு தெரியும், மேக் இருக்கு, iOS இருக்கு, தென் ஆண்ட்ராய்டு, இந்த மாதிரி எல்லா ஓஎஸ்லயுமே ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த எக்ஸல்ங்கிறது. சோ இந்த எக்ஸல் வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டான் பிரிக்லின், இந்த வீடியோல தெரியுறாரு பாத்தீங்களா, இவர் தான் டான் பிரிக்லின். இந்த டான் பிரிக்லின் தான் இந்த வந்து எக்ஸலை வந்து 1979ல இன்வெர்ட் பண்ணாரு. லேட்டரா இந்த வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆனது வந்து 30th செப்டம்பர் 1985ல. இப்ப கரண்டா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வெர்ஷன் வந்து எக்ஸல் என்னன்னு பாத்தீங்கன்னா 2016. அதாவது இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த எக்ஸல் வந்து 2016 தான். சோ நீங்க யாராவது 2010 இல்ல 2013 யூஸ் பண்ணீங்கன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, எல்லா ஆப்ஷனுமே சேமா தான் இருக்கும். பட் நான் யூஸ் பண்றது கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்கும். என்னோட கொஞ்சம் யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் 2010லயோ இல்ல 2013லயோ வராது. சோ நம்ம இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸல் வந்து A to Z பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே நான் போடுறேன். ஒவ்வொரு வீடியோவா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன வீடியோவா தான் பண்றேன். எல்லாமே ஒன்னொன்னா தான் தனித்தனியா செப்பரேட்டா பண்றேன். சோ பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்க போறோம்னா எக்ஸலோட பேசிக் தான் பார்க்க போறோம். அதாவது ரோனா என்ன, காலம்னா என்ன, செல்லுனா என்ன, மெனு பார், ரிப்பன், ஃபார்முலா பார், இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய திங்ஸ் இருக்கு. அதுல நம்ம எல்லாமே பார்க்க போறோம் இப்போ ஒண்ணு ஒண்ணா. ஓகேங்களா? நீங்க மைன்யூட்டா வாட்ச் பண்ண வேண்டியது என்னோட கர்சரோட பாயிண்ட்டை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா நான் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என் கர்சரோட பாயிண்ட் நீங்க பார்த்தா தான் நான் எதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கர்சர் பிளேஸ் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் செல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய செல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய செல் சேர்ந்தது தான் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்தது என்னன்னா, இந்த கர்சர் இப்ப நான் வந்து 6ஆம் நம்பர்ல வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரோன்னு சொல்லுவாங்க. இங்க வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதை வந்து காலம்னு சொல்லுவாங்க. இது காலம் ஹெட்டிங், இது வந்து ரோ ஹெட்டிங். ஓகேங்களா? ரோ ஹெட்டிங் நான் செலக்ட் பண்ணனா என்டையர் ரோவே செலக்ட் ஆகும். அதே நான் காலம் ஹெட்டிங் செலக்ட் பண்ணனா அதே மாதிரி என்டையர் காலம் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு ரோனா என்னன்னு தெரியும், காலம்னா என்னன்னு தெரியும், செல்லுனா என்னன்னு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து குயிக் அக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. குயிக் அக்சஸ் டூல் பார்ங்கிறது என்னன்னு பார்ப்போம். குயிக் அக்சஸ் டூல் பார்னா ஒண்ணும் இல்ல, இந்த டாப் மோஸ்ட் கார்னர்ல மேல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து குயிக் அக்சஸ் டூல் பார். நான் உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். இப்போ என் கர்சர் பிளேஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா, இந்த இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குயிக் அக்சஸ் டூல் பார்னு சொல்லுவாங்க. இந்த குயிக் அக்சஸ் டூல் பார் கீழே ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, இது வந்து மெனு பார். ஓகேவா? ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ, ஹெல்ப், இது எல்லாமே வந்து மெனு பார் தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மெனு பாருக்குள்ளரையும் நீங்க கிளிக் பண்ணும்போது அது உள்ளர ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன சொல்லுவாங்கன்னா ரிப்பன்னு சொல்லுவாங்க. இது என்டையரா ஃபுல்லா அந்த லாஸ்ட் வரைக்கும் ரிப்பன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப குயிக் அக்சஸ் டூல் பார் பார்த்துட்டோம், மெனு பார்னா என்னன்னு பார்த்துட்டோம், ரிப்பன், இதுதான் ரிப்பன். நான் சொன்னது இது எல்லாமே ரிப்பன். இது வந்து ஹோம் பட்டன்ல வர்ற மெனு பார்ல வர்ற ரிப்பன் தான் இது எல்லாமே. ஓகேவா? இந்த ரிப்பனை வந்து எப்படி மினிமைஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மெனு பாரை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மினிமைஸ் ஆகும். இல்ல ரிப்பன் பார் எனக்கு அகைன் வேணும்னா இது டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த கார்னர்ல கர்சரை பாருங்க, இந்த கார்னர்ல இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணாலும் மினிமைஸ் பண்ணிக்கலாம், திரும்ப அதை கிளிக் பண்ணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அடுத்தது வந்து இங்க கர்சர் நான் இப்ப வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் ஃபார்முலா பார். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்முலா பார். ஓகேவா? இந்த ஃபார்முலா பார்ல தான் நம்ம ஃபார்முலாஸ் ரிலேட்டட் எல்லாமே டைப் பண்ணுவோம். இதுதான் ஃபார்முலா பார். இந்த ஃபார்முலா பாரையும் மினிமைஸ் பண்ணிக்கலாம், இல்ல வேணும்னா நம்ம பெருசா வேணாலும் ஆக்கிக்கலாம். அது எப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா பார்னர்ல கார்னர்ல இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சில டைம் இது எதுக்காகனா, சில ஃபார்முலா வந்து ரொம்ப பெருசா இருக்கும், அந்த ஃபார்முலா வந்து இந்த மாதிரி சின்னதா இருக்கும்போது நம்மளால பார்க்க முடியாது. அப்ப அது என்ன ஃபார்முலான்னு பார்க்கணும்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் உங்களால அதை பார்க்க முடியும். ஓகேவா? தென் இது நான் ஒரு செல்ல வந்து என்னோட கர்சரை வச்சிருக்கேன். இந்த செல்லோட அட்ரஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து செல்லோட அட்ரஸ். இந்த செல்லோட அட்ரஸ் வந்து H7. தெரியுதா? இந்த செல்லோட அட்ரஸ் வந்து H7. என்னோட கர்சர் நான் எங்க பிளேஸ் பண்ணிருக்கணும், அந்த செல்லோட அட்ரஸ். எல்லா செல்லுக்குமே யூனிக் அட்ரஸ் தான் இருக்கும். அதாவது ஒரு செல்லுக்கு இருக்கிற அட்ரஸ் இன்னொன்று செல்லுக்கு இருக்காது. இப்ப இந்த செல்லை நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா இது வந்து என்னன்னா F4. அதாவது இந்த காலமையும் ரோவையும் எடுத்துக்கிறது. F4 காலத்திலையும் 4th ரோலையும் இருக்கு. இது வந்து நேம் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேம் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து செல்லோட அட்ரஸை வந்து நமக்கு சொல்லும். அந்த செல் எந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படிங்கறத காட்டும். ஓகே,
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜூம். இப்போ நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாத்தீங்களா, அந்த ஆப்ஷன் தான் நான் இங்க ஜூம்னு போட்டிருக்கேன். அது ஒன்றும் கிடையாது, விண்டோஸ் பட்டனையும் பிளஸையும் பிரஸ் பண்ணீங்கன்னா ஜூம் ஆகும், விண்டோஸ் பட்டனையும் மைனஸையும் பிரஸ் பண்ணீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஓகேவா? ஷீட்டுங்கிறது என்னன்னா இதுதான் ஷீட். இது வந்து இன்ட்ரோடக்ஷன் ஷீட். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம் பாத்தீங்களா, அதான் இந்த ஷீட். இது இன்ட்ரோடக்ஷன் ஷீட். இது ஒண்ணு ஒவ்வொரு ஷீட். இந்த ஷீட்டுக்கு வந்து நம்ம நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட்டோட நேம் வந்து நான் என்ன வச்சிருக்கேன், எக்ஸல் பேசிக்னு வச்சிருக்கேன். இந்த நேமை நான் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ரைட் கிளிக் பண்ற மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் போறேன். ரீநேம் போயிட்டு டுட்டோரியல் அப்படின்னு நான் இந்த ஷீட்டுக்கு நேம் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் ஷீட். இப்போ நம்ம இதுல என்னென்ன பார்த்துருக்கோம், ஜூம்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஷீட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், நேம் பாக்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஃபார்முலா பார் பார்த்துட்டோம், ரிப்பன் பார்த்துட்டோம், மெனு பார் பார்த்துட்டோம், குயிக் ஆக்சஸ் டூல் பார் பார்த்துட்டோம், ரோனா என்ன, காலம்னா என்ன, செல்லுனா என்னன்னு பார்த்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உள்ள போக ஆரம்பிச்சலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.